காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் முன்னாடி இருந்தே படித்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு தான் உட்காந்து புக்கை திருப்பி பார்த்துட்டு போய் அரைகுறையாக எழுதி ஃபெயில் ஆகிட்டு வருவாங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே பரீட்சைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாருமே அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு சிலர் நல்லா பயன்படுத்தி கொண்டு நல்ல மார்க் வாங்கினாங்க. ஒரு சிலர் கடைசி நேரத்தில் படித்து பாஸ் ஆனாங்க. ஒரு சிலர் படிக்காமல் கடைசி நாளில் போய் ஃபெயில் ஆகிட்டு வந்தாங்க. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏசப்பாவோட வருகை அப்போ ஏசப்பா நியாயாதிபதியாக வருவார். அப்போது நம்ம தப்பு செஞ்சுட்டு சாரி ஏசப்பா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லிட்டு நிற்க முடியாது. அதனால் நம்ம இப்போ கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு இப்போது நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி டெய்லி ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளோட பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து டெய்லி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்ம அவரோட வருகைக்கு ஆவோம். வேதத்தில் பாருங்க, எபேசியர் 5:16 போட்டிருக்கு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளவு ஏசப்பாவை நீங்கள் பற்றி கொள்ள முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு அவரை பற்றி கொண்டு தினமும் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருங்க. அவரோட வருகையில் கைவிடப்பட்டு போயிடாத படிக்கு பரிசுத்தமாகுங்க, ஆயத்தப்படுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். We all know the proverb, strike while the iron is hot. During the exam time, some people will study from the beginning and they will be well prepared for the exam. But some students will start studying 1 week before the exam. And some students will not study at all. They will just take a glance at the book on the exam date and they will not perform well in the exam and they will fail. The teachers taught them equally and there was a particular time period before the exam for everyone, but everyone didn't make use of the time. Some students took effort from the beginning and they scored good marks, and some students studied at the last minute and they passed with average mark, and some students just neglected the time and they failed. Likewise, in our life we are living in the grace period. We should make use of this grace period so that we will not be left out in our God's second coming. Look what the Bible says in Ephesians chapter 5 verse 16, making the best use of the time because the days are evil. Yes, there are lots of evil stuff going in this world, so we should make use of this grace period and we should get more and more closer to our God, and we should confess our sin every single day, and He will make us holy and He will prepare us for His second coming. When He comes as a judge, He will not forgive us at that time. So make use of this grace period and confess all your sins, and He will make you holy so that you will not be left out in His second coming. So get closer to God, be prepared for His coming, and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.